வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கு அடித்தளமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். துவாரகா விரைவுச் சாலையின் தில்லி பிரிவு மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளை அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இதையொட்டி கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். முன்னதாக இந்த திட்டப் பணிகளின் செயலாக்கம் குறித்து பிரதமர் காணொலி வாயிலாக ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கு அடித்தளமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தில்லி ஐஐடி மாணவர்களுடன் இன்று காலை உணவருந்தி கலந்துரையாடிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆதரவு காரணமாக நாட்டில் உள்ள திறன்மிக்க இளைஞர்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதோடு தொழில் முனைவோராகவும் உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த 25 ஆண்டுகள் நாட்டின் பொற்காலமாக அமையும் என்றும் இதற்கான பணிகளை இளைஞர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பது உறுதி என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழக வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் நடப்பாண்டில் 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழக ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் 33,476 கோடி ரூபாய் செலவில் இரட்டைப்பாதை உள்ளிட்ட புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூருக்கு செல்ற ரயில், ஆம்பூரில் 2 ரயில்கள், குடியாத்தம் வாணியம்பாடியில் 1 ரயில், வாலஜா ரோடு, இது மாதிரி மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டுக்குள்ள 38 ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்கள் நின்று செல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது 6,626 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்களை அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்துல ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி ஆட்சியில்தான் தமிழ் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதுடன் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகள் தமிழில் நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரயில்வே துறை மட்டுமல்ல, உள்துறையின் கீழே இருக்கின்ற பேராமிலிட்டரி, சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய ஆட்சியில் தான். தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு அந்த துறை ஒரு சுதந்திரமான அமைப்பு என்றும் அவர்களுக்கு கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் சோதனை மேற்கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் பதிலளித்தார். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு 25 கோடிக்கும் அதிகமான மண்வள சுகாதார அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த அட்டை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ரசாயன உரங்கள் பயன்பாடு குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துவது குறித்த ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகள் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பயிர் சாகுபடி மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 1,706 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக
வருவதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கத்துவா மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இப்பகுதிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங்கும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரயில்வே தண்டவாளங்கள், தேசிய நெடுஞ்சாலைகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். இவற்றை சீரமைக்கும் பணியில் உள்ளூர் அதிகாரிகளுடன் ராணுவ மற்றும் துணை ராணுவப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மழையால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது இரங்கலையும் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேகவெடிப்பு, திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் புதிய திட்டங்கள் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் மாநிலத்திலேயே முதல் முறையாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வாயிலாக இணையவழி பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். திமுக ஆட்சி காலத்தில்தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கூறிய முதலமைச்சர் இம்மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய பணிகள் குறித்த 5 அறிவிப்புகளையும் வெளியிட்டார். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணியில் பல கட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறைபாடு இல்லாத வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தயாரிப்பின் ஒவ்வொரு நிலையிலும் அரசியல் கட்சிகள் பங்கேற்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிழைகள் ஏதும் இருப்பின் அதனை சரி செய்ய உரிய வாய்ப்பும் அவகாசமும் வழங்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் வாக்காளர்களின் கருத்துகள் தொடர்ந்து வரவேற்கப்படுவதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி நேபாளத்தில் 2 நாள் பயணமாக காத்மண்டு சென்றுள்ளார். நேபாள வெளியுறவுத்துறை செயலாளர் திரு அம்ரித் பகதூர் ராய் அழைப்பின் பேரில் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இன்று திரு விக்ரம் மிஸ்ரி, அதிபர் திரு ராம்சந்திர பவுடேல், பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி, நேபாள காங்கிரஸ் தலைவர் திரு ஷர் பகதூர் தேவ்பா, முன்னாள் பிரதமரும் நேபாள கம்யூனிஸ்ட் தலைவருமான திரு புஷ்பகமல் தாகல் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். இது தவிர நேபாள வெளியுறவுத்துறை செயலாளருடன் 2 நாட்டு குழுக்கள் அளவிலும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. நேபாள பிரதமர் திரு சர்மா ஒலி அடுத்த மாதம் இந்தியா வரவுள்ள நிலையில் திரு விக்ரம் மிஸ்ரியின் பயணம் இருதரப்பு உறவில் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் வரும் 22ஆம் தேதிக்குள் அதிபர் புதின் மற்றும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தாம் பேச்சு நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்குமாறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி இன்று டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது. ஜாம்ஷெட்பூரில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் சுயசார்பு இந்தியாவுக்கு அடித்தளமாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.